வணக்கம். ஓய்ந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். டாப் ராசிகளில் நீங்கள் ஒன்று கடகத்துக்கு ஈக்குவலாகவே உங்களுக்கு சொல்லலாம். அதிர்ஷ்டம் 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 அதுதான் உங்களுடைய மெயின் விஷயமா இருக்கும் இந்த 2026. ஏன்னா குரு 9ஆம் வீட்டில் உட்கார்றாரு. இது பாகிஸ்தானம், அதிர்ஷ்டம், ஆன்மீகம், வெளிநாடு எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஜூன் 2ஆம் தேதி முள்ள குரு கடகத்தில் உச்சமாக இருக்கிறார். விருச்சிகத்தில் கடகம் 9ஆம் வீடு, பாகிஸ்தானம், தர்மஸ்தானம். குரு 9ல் இருக்கும்போது ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம்னா என்னதுன்னா பணம். எதிர்பாராத வழியில் பணம் வரும். நீண்ட நாளாக நின்று போனால் சொத்து, வழக்கு, கடன் வசூல் இப்போ தீரும். திடீர் அதிர்ஷ்ட யோகம் சாத்தியம். தொழில், வேலை, ப்ரமோஷன், புது வாய்ப்பும் சாதகம் இருக்குது. உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்கும். தொழில் எக்ஸ்பென்ஷன் சரியான நேரம்னு சொல்லலாம். ஆன்மீகம்னு பார்க்கும்போது என்னன்னா கோயில் யாத்திரை, குரு வழி ஞானம் கூடும். தீர்த்த யாத்திரை, புண்ணிய யாத்திரை கூட பயன்படுத்திக்கிட்டா அந்த அதிர்ஷ்ட விஷயம் ரெட்டிப்பாகும். இந்த வெளிநாட்டு விஷயமும் உங்களுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறதோ இல்லை இங்கிருந்தே வெளிநாட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதோ இல்லை வெளிநாட்டுக்கே போயிட்டு வேலையை கட்சி போகிறதோ இதுங்க எல்லாமே இந்த சமயம் நடக்கும். அதுக்கு முயற்சித்தாலும் அதுக்கு வெற்றியை பார்க்கலாம். வெளிநாடு கல்வி, ஃபாரின் டிராவல், ஃபாரின் ஜாப், உயர்கல்வி போட்டியில் தேர்வும் பெறுவீங்க. நீங்கள் குடும்பம்னு பார்க்கும்போது தந்தை மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், ஆதரவு கிடைக்கும். குடும்பம் விரிவாகிற விஷயம் நடக்கும். குடும்பத்தினர் கூட சேர்ந்து பயணம் செய்வதற்கு நல்ல திட்டங்கள் போகிறதுக்கும் இது ஒரு நல்ல காலம். 9 குரு நல்லது தான். ஆனால் குரு 3 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால தம்பி தங்கை கூட உங்களுக்கு ஒரு மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் வரதுக்கு வாய்ப்புக்குது. தம்பி தங்கை விஷயத்தில் ஒரு கவனமும் இருக்க வேண்டியது இருக்குது. பிள்ளைகள் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கூடுதல் கவனம் இருக்கணும். அவங்களுக்கும் உங்களுக்கும் இடக்கு வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பளவில் ப்ராப்ளமே நீங்கள் அதை கவனமாக பார்க்கணும். பணம், அதிர்ஷ்டம், வெளிநாடு எல்லாம் தூள் கலப்புதுன்னு சொல்லலாம். வியாழக்கிழமை காலையில் நீங்கள் ஓம் குருவே நமகன்னு சொல்லிட்டு 27 முறை சொல்கிறது, இல்லைன்னா 108 முறை சொல்லலாம். மஞ்சள், வெல்லம், வாழைப்பழம் வியாழக்கிழமை சமயத்தில் நேர்த்திக்கடனா கோயிலுக்கு வாங்கி தரதோ இல்லை வேறு யாருக்காவது தானம் அடைங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீப் அப்படியே வாங்கி எல்லாரும் எடுத்துங்கன்னு கொடுக்கலாம். இல்லை வெல்லம் போட்ட ஒரு சாப்பாடை, சக்கரை பொங்கலை, அதை விதவிதமாக நீங்களே அந்த மஞ்சள், வெல்லம், வாழைப்பழத்தை வியாழக்கிழமையில் நேர்த்திக்கடனா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏழைகளுக்கு நீங்கள் கல்விக்குன்னு உதவி செய்கிறது, உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு அது பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 9ஆம் வீடு தர்மஸ்தானன்றதுனால அது குரு அருளையும் கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. நல்லது நடக்கட்டும். நீங்களும் குரு பகவானையும் பெரியவர்களையும் குருவாக நினைத்து அவர்கள் மனம் நோகாமல் நடந்துக்குங்கன்னு சொல்லி இப்போ வெளிச்சம் நீங்கள் ஜாயின் ஆனீங்கன்னா நிறைய ஜோதிட விளக்கங்கள், நிறைய ஆன்மீக விளக்கங்கள், நிறைய ஸ்துல ஆத்மா, போன ஜென்ம இந்த ஜென்ம கர்ம தொடர்பான விஷயங்கள், அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்டீரியஸான ஒரு த்ரில்லிங்கான விஷயங்களெல்லாம் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கேன். அதனால் அந்த வெளிச்சம் இதில் ஜாயின் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.